ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது அனுஷ்கா நடிப்பில் ரிலீஸ் ஆன காட்டி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ விக்ரம் பிரபுவும் அனுஷ்காவும் ஒரு மலை பிரதேசத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மலை பிரதேசத்துல உள்ள மக்கள் கஞ்சா சுமக்கிற வேலையை பார்த்துட்டு வராங்க. இந்த கஞ்சா பிசினஸ வில்லன் குரூப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மலை பிரதேசத்துல இந்த கஞ்சாவை லிக்விடா மாத்தி ஹீரோ பிசினஸ் பண்றாரு. இந்த விஷயம் வில்லன் குரூப்புக்கு தெரிய வருது. இதனால விக்ரம் பிரபுவை வில்லன் குரூப் கொன்னுருதாங்க. இதனால அனுஷ்கா வில்லன் குரூப்பை பழிவாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கைய நல்லபடியா மாத்த ட்ரை பண்றாங்க. கடைசியா அனுஷ்கா நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துச்சா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி ஆக்ஷன் த்ரில்லருக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அனுஷ்கா ஆக்ஷன் ஹீரோனியா பக்காவா நடிச்சிருக்காங்க. அவங்களோட சண்டை காட்சிகள் எல்லாமே ரத்தம் தெறிக்க தெறிக்க பக்காவா இருக்கு. விக்ரம் பிரபு தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை நீட்டா பண்ணிருக்காரு. சினிமோட்டோகிராஃபில அந்த மலை கிராமத்தை காட்சிப்படுத்திய விதம் அழகா இருக்கு. இதை தவிர இந்த படத்துல பிளஸ் சொல்ல சின்னதா கூட எதுவுமே இல்ல. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட கதை பரவலாம இருந்தும் படத்தோட ஸ்கிரீன் பிளே சுத்தமா சரியில்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு தடுமாறி போனாலும் பாக்குற மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே இல்லாம ஒன் அண்ட் ஒன்லி ஆக்ஷனை மட்டும் வச்சு படத்தை கொண்டு போயிட்டாங்க. அது ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. படத்தில் உள்ள வில்லன் கேரக்டர் ரொம்ப வீக்கா இருக்கு. அதனாலே படம் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. இந்த படத்தோட டீம் ஆக்ஷனும் மாசும் ஹெவியா இருந்தா படம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு கண்மூடித்தனமா நம்பிட்டாங்க போல. அதனால தான் இந்த மாதிரி மட்டமான படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. படத்தில் உள்ள ஒரு கேரக்டர் கூட ஒழுங்கா டிசம்பிள் தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பா சொன்னா அனுஷ்கா கேரக்டர் ஏனோதானன் தான் இருக்கு. அனுஷ்கா அது பாட்டு 50 பேரை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. சில சண்டை காட்சியில அனுஷ்காவுக்கு மட்டும் எதுவுமே ஆகாம இருக்கு. படத்துல லாஜிக் மீறல் ஓவரா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்த மலைவாழ் மக்கள் மனம் மாறுறாங்க. அந்த சீன்லாம் யதார்த்தமாவே இல்ல. படத்தை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திணிச்ச மாதிரி தான் இருக்கு. இந்த படத்தை கிறிஸ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல அனுஷ்கா, விக்ரம் பிரபு, ரவீந்திர விஜய், ஜெகபதி பாபு இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா பிலோ அவரேஜான த்ரில்லர் டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.